ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10 நிமிஷத்தில் ரோட் சைட் காளான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு 200 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம். 200 கிராம் காளான் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3ஐயும் சேர்த்து இடித்து வச்சுருக்கோம். அதில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம், மீதி பாதியை அப்புறமா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசால் 1.5 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1.5 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 5 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு 150 கிராம், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்ம பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்து காய வச்சு வச்சுருக்கோம். அதில் நம்ம பிசைஞ்சு வச்ச முட்டைக்கோஸ் காளான் கலவையை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பக்கோடா நல்லா வெந்து வந்துருச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கையிலேயே சின்ன சின்னதாக இதை பிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையோ பருப்பு மொத்தம் வச்சு நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம். காளான் ரெடி பண்ணுறதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட்டு மீதி பாதியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கையில் கொஞ்சமாக போட்டுட்டு இன்னொரு கையில் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் வந்துடும். ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் பொரிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். நான் பொரிக்கும் போது சேர்த்துக்கல. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு.
இதில் நம்ம பொரிச்சு வச்ச பக்கோடாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக கரண்டி வச்சு இப்படி குத்தி குத்தி விட்டிங்கன்னா அதுவே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது சூப்பரான ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் சாஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாஸ் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். சூப்பரான ரோட் சைட் காளான் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரோட் சைட் காளான் ரெசிபி இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.